பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமா இருக்குதில்ல. கடைசி காலத்துல வந்துட்டோம் தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் ஆகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவன் வியாதியஸ்தன் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவன் சுகத்திற்காய் காத்து கிடக்கிற மனுஷன் என்று தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாய் அந்த குலத்தின் கரையிலே படுத்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் ஒரு காரியத்தை இருந்து புரிந்து கொள்கிறேன். நம்முடைய விருப்பத்தை அறிகிற தேவன். நீதிமொழிகளை வாசிக்கிற, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை அறிகிற தேவன். அந்த விருப்பத்தை வைத்துத்தான் நம்முடைய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்க எதை விரும்புறீங்க? ஜெபிக்கிறோம் சரி, காத்திருக்கிறோம் சரி, ஆனா விருப்பம், நம்முடைய விருப்பம் எப்படி இருக்குது? தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் பிள்ளைகள் எதை விரும்ப வேண்டும்? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரம் போயிற்று. சங்கீதத்துல வாசிக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது உங்க விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். அவர் விரும்புறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களும், ஆனா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் கேட்கிற, விரும்புகிறாயா? ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி போய் தன் பிள்ளையுடைய சுகத்துக்காய் கெஞ்சும் போது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்துவிட்டு கடைசியில சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் இருக்கணும். நாம உயர்த்தப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும். நம் பிள்ளைகள் இப்படி இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கணும். நம்ம கணவர் இப்படி இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கணும். நம்ம ஊழியம் இப்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும். நீங்க அந்த விருப்பத்தோடு கூட ஜெபிக்கும் போது அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறோம், விருப்பம் இருக்குதா? நீங்க விரும்புங்க. நான் இப்படி ஆகணும்னு விரும்புறீங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க தெரியுமா? இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமே இல்லையே, இது பெரிய காரியமாச்சே, இது எப்படி? நாமே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய முடியாதபடி நம்முடைய நெகட்டிவான எண்ணங்களை தடுத்து போட்டுருது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு தெரியுமா? விரும்புங்க. ஆண்டவர் கேட்டாரு, நீ விரும்புறாயா? இத்தனை வருஷமா படுத்து கிடக்குறியே, நீ சுகமாக விரும்புறாயா? அந்த விருப்பம் அவனுக்கிட்ட இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த வார்த்தை, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. விருப்பம் இருக்குது, ஆனா அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடைகள் இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த தடைகளை உடைப்பார். விருப்பமே இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? விரும்புங்க. எதெல்லாம் நீ விரும்புறீங்களோ அதையெல்லாம் ஒரு நோட்ல எழுதி அது மேல கையை வச்சு, ஆண்டவரே இவைகளெல்லாம் நான் விரும்புகிறேன், ஆகிலும் உம்முடைய விருப்பம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுன்னு சொல்லுங்க. உங்க விருப்பம் தான் அவர் விருப்பம். அவர் தகப்பன். அம்மா, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற தகப்பன். நம் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரலோக பிதாவாக நான் அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? விரும்புறீங்களா? இன்னைக்கு உங்க விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க.
இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குதோ உங்கள் இருதயத்தில் கையை வச்சு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேர்ந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். சரியா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்த என் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய விருப்பமும் இப்போது என்னோடு கூட இணைந்து தங்கள் விருப்பங்களை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விருப்பத்தையும் என் ஆண்டவர் நிறைவேற்றுவீராக. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற காரியங்களை விரும்புகிற இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. உங்க விருப்பம் இன்னைக்கு நிறைவேறும்.